பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது புரியுமா அவருக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், என்னங்க இப்படி பழுச்சுன்னு போட்டு உடச்சிட்டீங்கன்னு. அது இந்த ஊருக்காரர் சொல்லி கொடுத்ததுதான். பழுச்சுன்னு போட்டு உடைக்கணும், எதுவா இருந்தாலும் தைரியமா செய்யணும், சொல்லணும். அது உண்மை என்னும் பொழுது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து நம்மளை தொடண்டிட்டு போயிட்டான். இப்ப அதை மாத்திட்டோம், அவனை வெளியேற்றிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்து இருக்கிறது. மேற்கு இந்தியா வரைபடத்துல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க எங்க இருக்கு? காந்தியார் பிறந்த ஊர் அது. ஆமா, இப்ப நடக்கிறது மேற்கிந்தியா கம்பெனி. நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அத அவங்களுக்கும் கொடுக்காம 29 பைசா தான் எங்களுக்கு கொடுக்குற, வருத்தமா இருக்கு இல்லைங்களே. ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருக்குன்னா அடுத்த கியூல நின்னா எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் போயிட்டே இல்லை, அவனும் இங்கதான் வரான் கூலி வேலைக்கு. அப்ப எங்கதான் போகுது இது? விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா? ட்ரோன்ல வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க. விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தல. இந்தி திணிப்பு. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சுட்டோம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஹிந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா? ஏக் ஜூடே கலியன்னு ஒரு படம் நடிச்சீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம். திணிக்காத எதையும். திணிச்சா நடக்கிறதே வேற, திணிக்காத எதையும். அதைத்தான் சொல்றான். நீ எதுக்கு திணிக்கிற? எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. 1950 22 மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதை ஏன் மறந்து போறீங்க? அது மட்டும் இல்ல, சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது, அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படித்து முன்னேறிடுவாங்களோன்னு அவங்க எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு. அதை மறந்து விடாதீர்கள். இட ஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது. ஈரோட்டில இருந்து சொன்னாதான் அதை கேட்கணும். எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும். அதை நீங்க கொடுத்தாகணும். நாம இப்படி திரும்பினாதான் கேட்குது, இப்படி பேசுது. நம்ம ஆளுகள்லாம் எப்படியோ படிச்சு நீதிபதியாகி வக்கீலாகி நீதிபதியாகி டாக்டராகி போலாம்னா அந்த நீதிபதி தேர்விலும் போற வஞ்சனை காட்டுவது. வெள்ள நிவாரணம் இங்க எங்களுக்கு ஆபத்து காலத்துல கூட உதவி மறுக்கும் மத்திய அரசு, சாரி ஒன்றிய அரசு. ஒன்றியம் தான் கோபம் வருது அவங்களுக்கு. அது தவிர கொடுக்க வேண்டிய பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சை தானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு. அது மட்டுமா சொல்றாங்க, தொடர்ச்சியா பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை, நினைவுபடுத்தினால் போதும். தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார்கள் இங்க வரும்போதெல்லாம்.
தமிழ்நாட்டை நேசிக்கிறேங்கிறாங்கல்ல, காமன் சிவில் கோட்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்களே, என்ன நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதனால என்ன பேச்சுதான் அவங்க முக்கியம், என்ன பார்த்துக்குவாங்க. இங்க CAA என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அதனுடைய எல்லாம் நல்லது தானே, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது. அதுல எல்லாருக்கும் இடம், ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்கு குறிப்பிடவே இல்லை. அவங்க சரி, அதை விட்டுருங்க. தமிழர்களை பிடிக்கும் சொன்னீங்கல்ல, வேறு நாட்டில் இன்னலுக்கு உள்ளாகும் இந்திய வம்சாவளி, சரி இந்து எப்படி சொன்னாலும் ஈழத்தில் நடக்கும் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகளை அனுபவிப்பவர்கள் யார்? நம்ம தமிழர்கள். அவங்களுக்கு இந்த CAA இடம் கிடையாது. இது ஓர வஞ்சனை திட்டம். இது இவங்களுக்கு ஒரு வேற்று மதத்தின் மேல கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது. இவங்களுக்கு வெறி பூரா நாற்காலி வெறி தான். எல்லா இடத்துலயும் நாற்காலி போட்டு உட்காரணும். இங்க முடியாது. இங்க தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, அரசு நடக்கும் போதும் உட்காரதை பதில் சொல்லுன்னு கேட்கிற மக்கள் இருக்கிற ஊர். உட்காரத்துக்காக போட்ட நாற்காலி இல்ல. எங்களுக்காக நலத்திட்டங்களை நீங்கள் கையெழுத்திடும் போது கையெழுத்து நேரம் இருக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்து போட்டா தான் அமைதியா போடுவீங்க கையெழுத்துக்கிறது. அதுக்காக சட்டங்கள் பிறப்பிக்க அமர்ந்து செய்ய வேண்டிய நாற்காலியை தவிர பர்மனண்டா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கல்ல. இங்கே உங்கள் குரல் இந்த தெருவில் நான் பேசி நீங்க பேசி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தால் போதாது, பாராளுமன்றத்தில் அது கேட்க வேண்டும். அதுதான் இவர் நிற்க வைக்கிறார். இது உங்கள் குரலாக இருக்க வேண்டும்.